ரைட், ஓகே. ஸோ இப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் வந்துட்டு ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீமை படிக்க வேணுமாக இருந்தால், ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீமை சூஸ் பண்ண போகிறாங்க அழகாக இருந்தால், ஸோ அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று தான் இருக்குது. அந்த வாய்ப்பை பற்றி தான் ஒரு விளக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ பேரா சயின்ஸ் வேர்ல்ட், ஸோ பேராதனியில் அமைந்து இருக்கக்கூடிய பேரா சயின்ஸ் வேர்ல்ட். ஸோ இது ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் பிள்ளைகளுக்கான ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக இயங்கி கொண்டிருக்கு. ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்னு சொன்னால் டோட்டலாக 6 days, ஒரு வீக்குக்கு 6 days நடந்து கொண்டிருக்கு. ஸோ ஃப்ரைடே மட்டும் ஹாலிடே லீவ் வழங்கப்படும். ஏனைய 6 தினங்களும் எங்களோட மார்னிங் 9 AM ஈவினிங் 4:30 வரைக்கும் முழு நேர வகுப்புகளாக முழு நேர பாடசாலையாக நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ ஏனைய இடங்கள் போல இல்லை. இந்த மெயினான விஷயம் வந்துட்டு ஏலெவல் இருந்தாலே செல்ஃப் ஸ்டடி. இப்போ 9 to 4:30 வரைக்கும் நடந்தால் இதுக்குள்ள எங்கே செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு நேரம் இருக்குன்ற ஒரு பெரிய சந்தேகம் வந்து எழலாம். சந்தேகத்துக்கான பதில் தான் சொல்லப்படுறேன். ஸோ 9 to 4:30 வரைக்கும் ஃபுல்லாக நடக்கும்போது ஃபுல்லாகவே லெக்சர்ஸ் நடக்காது, ஃபுல்லாகவே டீச்சர்ஸ் டீச் பண்ண மாட்டாங்க. 9 to 4:30 வரைக்கும் 9 to 4:30 வரைக்கும் அதில் குறிப்பிட்ட நேர வேலைகளில் கிளாஸஸ் நடக்கும். அதே போல் அதில் சில குறிப்பிட்ட நேர வேலையில் செல்ஃப் ஒர்க் ஷீட் கொடுப்போம். செல்ஃப் ஒர்க் அப்படி இல்லை, இதை படிங்கோ, இதை படித்து இதில் ஷார்ட் நோட்ஸ் எடுங்கோ, அப்படியான செல்ஃப் ஒர்க். இப்போ ஒரு செல்ஃப் பேப்பர் வந்து கொடுத்து இந்த பேப்பரில் இருக்கிற பிளாங்க்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி செல்ஃப் ஒர்க்ஸ் கொடுப்போம். அதே போல் அசைன்மெண்ட் ஒர்க்ஸ், ஸோ ரிமைனிங் ஷீட்டில் ஸ்கெட்ச் கீறது, டயக்ராம்ஸ் கீறது, ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது, ஷார்ட் நோட்ஸை டிஸ்பிளே பண்ணக்கூடிய அசைன்மெண்ட்ஸ் ஒர்க்ஸ் வந்து கொடுப்போம். அதே போல் ப்ரெசன்டேஷன், ஒரு செக்ஷன் ஒன்று ஒரு பிள்ளை படித்து ப்ரிப்பேர் ஆகிட்டு அதை வந்துட்டு என்ன செய்யணும், வந்து ஏனைய மாணவர்களுக்கு முன்னாலே டீச்சர்ஸுக்கு முன்னாலே ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ப்ரெசன்டேஷன் அதில் கொடுப்போம். அதே போல் வளர்ந்து நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், ஸோ எக்ஸாம்ஸுடைய கரெக்ஷன், டிஸ்கஷன், ஸோ அது நடக்கும். ஸோ அதே போல் கைடன்ஸ் ப்ரோக்ராம், ஸோ கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ், மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம், இது நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனிப்பட்ட ரீதியாக கவனிப்போம். ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு தெரியும், எங்கள் 5 விரல்களும் ஒன்றும் இல்லை. ஸோ ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அந்த பிள்ளைகள் வந்து பேசுகிற சந்தர்ப்பங்கள், அந்த பிள்ளைகளுக்குரிய உரிய சொல்யூஷன்ஸை நாங்கள் என்ன செய்வோம், வழங்குவோம். ஸோ அதே போல் எங்களுக்கு தெரியும், இது தமிழ் மீடியம், அதாவது இங்கிலீஷ் மீடியம் வந்துன்னா தமிழ் பேக்ரவுண்டில் இருந்து வந்த இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள், அதாவது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் சிங்கள மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் வரும். ஸோ அவங்களுக்கு இல்லை. ஸோ தமிழ் மீடிய பேக்ரவுண்டில் இருந்து வந்து இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கும், ஸோ அதே போல் ஏனைய வெளி டிஸ்ட்ரிக்ட் பிள்ளைகள், அதாவது கண்டி டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் ஸோ வெளி மாவட்டங்களில் இருந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்துட்டு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட இங்கே ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குது. ரைட், இப்போ தான் ஒரு மிக முக்கியமான விடயத்தை பற்றி சொல்லப்படும். ரைட், ஸோ ஓலோ ரிசல்ட் வட்டவை அது டன் அது நடந்து முடிஞ்சு, வட்டவை அது நடந்து முடிஞ்சு. ஏரோவில் பொறுத்த மட்டும் மாணவர் உளவியல் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட பிள்ளைகளை பார்ப்பீங்க. ஸோ மாணவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். மாணவர் உளவியல் வந்து பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, அச்சீவ் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு நாங்கள் 2 விதமாக அதை எடுத்து பார்க்கலாம். 2 விதமாக மாணவர்கள் நாங்கள் நோக்கலாம். முதலாவது விதம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அது செல்ஃப் மோட்டிவான பிள்ளைகளாக இருக்குது. இப்போ அந்த பிள்ளைகளை யாருமே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. அந்த பிள்ளைகளை யாருமே என்ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. அந்த பிள்ளைகள் அதுகளாக வைப்பாங்க. ஸோ இப்படியான ஒரு மாணவர் ஈக்கிறான், இப்படியான ஒரு மாணவர் ஈக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே யாருமே அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ண இரிட்டேட்டிங்காக இருக்கு. அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறது இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவங்களுக்கு மோட்டிவேஷன் டைம் வேஸ்டாக இருக்கு. ஸோ இப்படியான ஒரு கேட்டகரியான மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ இன்னொரு கேட்டகரி மாணவர்களுக்கு அவங்களுக்கு கட்டாயம் ஒரு 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 சூப்பர்வைசர் ரோல் கட்டாயம் அவங்களுக்கு இருக்கும். சூப்பர்வைசர் ரோல் கட்டாயம் இருக்கும். அதே போல் அவங்களுக்கு கட்டாயம் ஒரு மோட்டிவ் ஒன்று பின்னால் இருந்துகிட்டே இருக்கும். பின்னால் இருந்துட்டு அவங்களை புஷ் பண்ணிட்டே இருக்கணும், தள்ளிட்டே இருக்கும். ஸோ அவங்கள ஒரு ஆள் என்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்படியான ஒரு மாணவ ஒரு குழு வந்து இருக்கு. சார் 2 குழுக்கள் நல்லா விலகி கொள்ளணும். ஒரு குழு சுயமாக வேலை செய்யக்கூடியவங்க, சுயமாக வேலை செய்வாங்க. இன்னொரு குழு அவங்கள ஒரு கட்டுப்படுத்தினா வேலை செய்வாங்க. ஆனா 2 விதமும் இருக்கு, 2 விதமும் நேச்சுரலா இருக்கு. நாங்கள் அதை எக்ஸப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை நாங்கள் இருக்கிறத எக்ஸப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ விஷயத்துக்கு வரும். இந்த டீம் என்ன செஞ்சாலும் வின் பண்ணிடும். செல்ஃப் மோட்டிவேட் டீமுக்கு தானே, செல்ஃப் மோட்டிவேட் பண்ண டீம், அந்த டீம் என்ன செஞ்சாலும் வின் பண்ணிடும். ஆனா இந்த டீம் தான் கடும் டேஞ்சரான டீம். இந்த டீம் சரியான வழிபடுத்தல் கட்டாயம் வேணும். இந்த டீம் நம்ம கேர்லெஸ்ஸா விட்டோம்னு சொன்னா அவனோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ எப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு பெஸ்டான இடம் தான் பேரா சயின்ஸ். ஸோ பேரா சயின்ஸ் நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட ரீதியாக கவனிப்போம். ஒவ்வொரு பிள்ளைகளை நோட்ஸ்களை செக் பண்ணுவோம், அவங்களோட கொடுத்த ஹோம் ஒர்க் செஞ்சுக்காங்க இல்லையான்னு செக் பண்ணுவோம். கட்டாயம் ஏசுவோம், நாங்கள் ஏசுவோம். ஸோ அடிக்கிறேன்னு சொன்னா சும்மா பாசத்துல சில பிள்ளைகள் இருக்கிற டைம்ல தட்டுவோம். இப்போ இருக்கிற சில பிள்ளைகளுக்கு வந்துட்டு
அடிக்கிறேன் ஓங்கி அடிக்கிறதெல்லாம் சொல்ல வரல பாசத்துல சின்ன மிஸ்டேக் சொல்லி இந்த மிஸ்டேக் கொடுறான்னு சொல்லி ரூலர் அடிச்சு கை உடையுது ரூலர் அடிச்சு கை உடையுது மாக்கரில் அடிச்சு கை உடையுது காயம் பாரு. ஸோ அந்த அடிகள் என்னத்துக்காண்டி அடிக்கிற அடிகள் சொன்னா அதுல வந்துட்டு அந்த மிஸ்டேக்ஸை வந்துட்டு உள்ளத்துல ஆழமாக பதிக்க வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இருக்கு. ஒரு மிஸ்டேக் கொண்டு செய்யறோம், அந்த மிஸ்டேக் உள்ளத்துல ஆழமா பதியணும். சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது ஒரு பழமொழி வந்து இருக்குது. அதுக்காண்டி நோவினைப்படுத்துறது நோக்கம் இல்லை, மனசுல பதிக்க வைக்கிறதா நோக்கம். அந்த ஓட்ட போட்டில் அடிக்கிறோம் சரி, கொப்பையால் அடிக்கிறோம் சரி, இதெல்லாம் அடிக்கிற ஏன்னு நினைச்சுன்னா அந்த அந்த விட்ட தவறுகளை மனசுல பதிய வைக்கிறது. ஸோ கேர்ள்ஸ் டீச்சர்ஸ் மாதிரி, லேடிஸ் டீச்சர்ஸ் மாதிரி அடிப்பாங்க. ஸோ பாய்ஸ் இருந்தால் பாய்ஸ் டீச்சர்ஸ் மாதிரி சும்மா அடிப்பாங்க. சொன்னால் அந்த மிஸ்டேக்ஸை மனசில் பதிய வைப்பாங்க, அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்படியான விதமான ஒரு பெஸ்ட்டான இடமாக இருக்கும். நீங்களும் வின் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னு சொன்னால் இந்த 2 கேட்டகரியான பிள்ளைகளுக்கும் பெஸ்ட்டான ஒரு இடமா இருக்கும். அதில் ஸ்பெஷலாக வந்துட்டு செல்ஃப் மோட்டிவ் இல்லாத பிள்ளைகளுக்கு மிக மிக பொருத்தமான இடமா இருக்கும். ஸோ நீங்கள் 600 பிள்ளைகளுக்குள்ள படித்து வின் பண்ணுறது கஷ்டம், 400 பிள்ளைகளுக்குள்ள படித்து வின் பண்ணுறது கஷ்டம். ஸோ எத்தனை பிள்ளை இருந்தாலும் இண்டிவிஜுவலாக கவனிக்கிறது ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் பேராசயின்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ வெல்கம் எவ்ரிபடி. ஸோ இந்த வருஷம் A-level சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் வெல்கம். ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் திறந்திருக்கின்றன. ஸோ ஜஸாக்கல்லாஹ். இந்த வீடியோவை A-level சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ ஸோ மச்.